Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லாருக்குமே ஸ்பெஷல் அக்கேஷன்ல வரவங்களுக்கு ரிட்டர்ன் gift கொடுக்கணும். அது ரொம்பவே ஸ்பெஷலாவும் யூனிக்காவும் இருக்கணும். அதுவும் நம்ம ஹேண்ட்மேடா இருக்கணும். நம்மளே தயார் பண்ணது கொடுக்கணும் அப்படிங்கற ஆசை கண்டிப்பாவே இருக்கும். ஆனா நம்மனால பெரிய ப்ராஜெக்ட்ல செய்ய முடியுமா அப்படிங்கற ஒரு பயமும் கூடவே இருக்கும். உங்களுக்காக இந்த வீடியோ இது ட்ரை பண்ணி பாருங்க. Plastic wire யூஸ் பண்ணி ஒரு சின்னதா ஒரு சிவன் கண் கூட எப்படி போடுறதுங்கிறது முழுக்க பிகினர்ஸ்க்கானது தான். இந்த ப்ராஜெக்ட் நீங்க பாத்தீங்க அப்படினா நீங்க ஃபாஸ்டாவும் போட்ற முடியும். ஒரு நாளைக்கு 4-5 கோடிகள் கூட போட்டு வச்சிர முடியும். ஒரு வாரம் உட்கார்ந்தீங்க அப்படினா எல்லாமே ஹேண்ட்மேடா நீங்க தயார் பண்ணிடலாம். நீங்க கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே நீங்களே தயார் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியானது, யூனிக்கானதும் கூட. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கற ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்படுது அப்படினா இந்த வெப்சைட்ல வாங்கிக்கலாம். அமேசான்ல வாங்கணும்னாலும் கீழ லிங்க் கொடுக்கிறேன். அதுல கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். எல்லா விதமான கூடைகளும் ஆன்லைன் கிளாसेस எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படினா என்னோட வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் பக்கத்துல ஹைப்ங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நல்ல வீடியோக்களை நான் அடிக்கடி போட முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூட போடுறதுக்கு நமக்கு அரை ரோலை விட கம்மியா தான் தேவைப்படும். உங்களுக்கு அதிகமான வயர் தேவைப்படாது. இந்த கூட நான் 2 கலர் யூஸ் பண்ணி போட போறேன். சிவன் கட் நாட்ல தான் போட போறேன். 13 வயர் 3 அடியில கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இது ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரன்னிங் வயருக்கு ஒயிட் கலர் வயர் எடுத்துக்கலாம். இனிமேல் நமக்கு இந்த கலர் வயர் தேவைப்படுது. ஃபுல்லாவே நான் ஒயிட்ல தான் ரன்னிங் வயர் யூஸ் பண்ண போறேன். ரன்னிங் வயர் 1.5 அடி எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர்ல எடுத்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் வலுவலுப்பான பகுதி 1.5 அடி இருக்கணும். கீழே சொரசொரப்பான பகுதி பண்டலோட ஜாயிண்டா இருக்கணும். இந்த மாதிரி இடது கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த வயர்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் நார்மல் நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட் இந்த ரன்னிங் வயருக்கு மேல இப்படி வச்சுட்டு ரன்னிங் வயரை மேல வச்சுட்டு கீழே இருக்க இந்த சொரசொரப்பான வயர் இருக்கு இல்லையா கிரீன் கலர்ல, அதை இந்த லூப்புக்குள்ள விட்டுட்டு நாட் டைட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நாட் நார்மல் நாட் போட்டாச்சு. சிவன் கண் போட்டவங்களுக்கு தெரியும் அடுத்த நாட் சிவன் கண் தான் போடணும். ஏன்னா சிவன் கண் கூடையில ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் சிவன் கண் நாட்டும் மாத்தி மாத்தி போடணும். அப்பதான் நமக்கு அந்த சிவன் கண் ஷேப் வரும். அதனால அடுத்த நாட் சிவன் கண் நாட் போடலாம். ஒரு வயர் எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சிட்டு இந்த ரன்னிங் வயர் பின்னாடி வச்சுக்கலாம். ரன்னிங் வயரை எதுவும் ஃபோல்டு பண்ண தேவையில்லை. பின்னாடி வச்சுட்டு ரன்னிங் வயரை எஸ் ஷேப்ல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இந்த லூப்குள்ள விட்டுருங்க. அதுக்கப்புறமா கை பெருவரல் ஆள்காட்டி இருக்கு இல்லையா, அதை இந்த லூப்குள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விலகாம இருக்கும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை கவனமா பாருங்க. கீழே நம்ம வச்சிருக்கிற ஒயர் சொரப்பான ஒயர் லெஃப்ட் சைட்லயும் வலுவலுப்பான ஒயர் ரைட் சைட்லயும் இருக்கு. அதனால சொரசொரப்பான ஒயரை எடுத்துட்டு இந்த லூப்குள்ள விடுங்க. விட்டுட்டு நாட் இழுத்து டைட் பண்ணிடுங்க. கண்டிப்பா ஒயர் மேலையும் கீழையும் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால செக் பண்ணிக்கோங்க. அதிகமா இருக்கிறத கீழே தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் நாட் போடலாம். இதே மாதிரி ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் சிவன் கண் நாட்டும் மாத்தி மாத்தி போட்டுவாங்க. இப்ப பாருங்க 13 வயர்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆரம்பிச்ச நாட் என்ன நாட் ஆரம்பிச்சோம்? நார்மல் நாட்ல ஆரம்பிச்சோம். முடிச்ச நாட்டும் நமக்கு நார்மல் நாட்லயே முடிஞ்சிருக்கு. இனி ரன்னிங் வயரை சேம் 1.5 அடி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் லைன் அடையாளத்துக்காக ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் லைன் போட ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் லைனும் நான் ஒயிட் கலர் தான் எடுக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி மேல வச்சுக்கலாம். மேல வச்சிட்டு கிரீன் கலர் வயரை இந்த மாதிரி ரிவர்ஸா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் வயரை எஸ் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணி லூப்குள்ள விட்டுறலாம்.
கீழே இருக்கிற சொரசொரப்பான ஒயரை லூப் வழியா வெளியே எடுத்துட்டு நாட் இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து சிவன் கண் நாட் போட்டாச்சு. ரீசென்ட்லி நமக்கு ஒரு நாட் நார்மல் நாட், ஒரு நாட் சிவன் கண் நாட் வருதோ அதே மாதிரி தான் வெர்டிகலியும் நமக்கு வந்து ஒரு நாட் நார்மல் நாட், ஒரு நாட் சிவன் கண் நாட், இந்த மாதிரி மாத்தி மாத்தி போடணும். அதுல வந்து எப்போதுமே கவனமா இருங்க. இப்போ இந்த லைன்ல சிவன் கண் நாட்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அடுத்த நாட் வந்து நார்மல் நாட்ல போடலாம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா மாத்தி மாத்தி போட்டு வாங்க. லாஸ்ட் முடியற நாட்டும் சிவன் கண்ல தான் முடியும். அடுத்த லைனை அதே மாதிரியே ஆரம்பிக்கும் போது நார்மல் நாட்ல ஆரம்பிங்க. அடுத்தடுத்த நாட்ஸ் வந்து மாத்தி மாத்தி போட்டுவாங்க. இதே மாதிரி சென்டர் லைனுக்கு மேல 2 லைனும் கீழே 2 லைனும் போட்டுக்கோங்க. கீழே போடும்போதும் திருப்பி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாட் சிவன் கண் நாட்ல ஆரம்பிங்க. இந்த பேஸ்ல வந்து 5 லைன்ஸ் போட்டு முடிச்சிருங்க. இப்ப பாருங்க, இந்த பேஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து 5 லைன் போட்டிருக்கேன். பேஸ் வந்து நல்லா அகலமா கிடைச்சிருக்கு. இனி நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, 4 கார்னர்லயும் பாருங்க ஒரு ஒயர் நமக்கு சிங்கிளா இருக்கு. நமக்கு சிவன் கண் டிசைன் வரணும் அப்படின்னா 2 ஒயர்கள் சேர்ந்து வரணும். அப்பதான் சிவன் கண் நாட் வந்து டிசைன் கரெக்டா வரும். அதனால 4 கார்னர்லயும் ஒரு ஒயர் இன்செர்ட் பண்ணணும். இது வந்து கண்டிப்பா சிவன் கண் கொடைகள்ல பண்ண வேண்டியது. அதனால கிரீன் கலர் ஒயர் 4 ஒயர் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயருடைய மெஷர்மெண்ட் என்னன்னா, நம்ம கூடையில இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட் அளவை எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு 2 இன்ச் அதிகமா எடுத்துக்கோங்க. 2 இன்ச் ஒயர் வந்து உள்ள சொருகிறதுக்காக 4 கார்னர்லயும் உள்ள வந்து ஒயர் சொருகி விட்டுருங்க. இப்ப 4 கார்னர்லயும் நான் வந்து ஒயர் சொருகிட்டேன். ஒரு 3-4 நாட்ஸ்க்குள்ள சொருகி விட்டுருங்க. அடுத்து வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அடுத்து வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இதனுடைய மேல் பக்கம் போடலாம். எங்க இருந்து வேணாலும் நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இங்கதான் ஆரம்பிக்கணுங்கிற ரூல்ஸ் இல்லை. ஆனா வந்து நார்மல் நாட் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நீங்க மாத்தி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா டிசைன் சரியா வராது. அதனால இந்த 2 ஒயர்கள் சேர்ந்து இருக்கு இல்லையா, இதுல வந்து ரைட் சைட்ல இருக்கிற ஒயர்ல தான் நார்மல் நாட் வரும். அந்த இடத்துல நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச் வந்து ஒயரை விட்டுட்டு போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நார்மல் நாட் போடுங்க. ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு கீழே இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு ரன்னிங் ஒயரை மேல வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை சொரசொரப்பான ஒயரை லூப்புக்குள்ள விட்டுட்டு நாட் போட்டுருங்க. அடுத்து வந்து சிவன் கண் நாட் போடுங்க. இதே மாதிரி மாத்தி மாத்தி இந்த லைன் ஃபுல்லா போட்டுவாங்க. இப்போ வந்து கார்னர் வரையும் நான் போட்டேன். கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். லாஸ்ட் நாட் வந்து நமக்கு சிவன் கண் நாட்ல முடிஞ்சிருக்கு இந்த லைன்ல.
அடுத்து வந்து கார்னர்ல நமக்கு நார்மல் நாட் தான் கிடைக்கும். 4 கார்னர்லயும் நார்மல் நாட் தான் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். ஆனா டிசைன் வந்து அந்த இடத்துல பர்ஃபெக்ட்டா வராது. அடுத்த லைன்ல வந்து நமக்கு கரெக்டா வந்துடும். அதனால இந்த கார்னர்ல வந்து இப்படி வருது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி கார்னர் திருப்பிட்டு அடுத்த நாட் வந்து சிவன் கண் நாட் போடுங்க. இதே மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதுதான். கரெக்டா கார்னர்ல எந்த ஒயர் சொருகி இருக்கோமோ அதுல வந்து கரெக்டா நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி சுற்றி வர போட்டு வாங்க. லாஸ்ட் முடிவுல லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஒரு சுற்று வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நாட், லாஸ்ட் நாட் இது. லேடர் நாட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம துண்டு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு லென்த்துக்கு இன்செர்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு லென்த்துக்கு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாட்டை கொஞ்சமா லூஸ் பண்ணிக்கிட்டு மேல் பக்கம் தள்ளணும் அப்படின்னா ஒரு லூப் கிடைக்கும். கொஞ்சமா இருந்தா போதும், நீங்க வந்து அதிகமா ஓபன் பண்ணி பிரிச்சு விட்டுறாதீங்க. அடுத்து வந்து ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சொரசொரப்பான பகுதி மேல வர்ற மாதிரியும் வலுவலுப்பான பகுதி கீழே வர்ற மாதிரியும் நீங்க வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த லூப்குள்ள விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்டுடைய ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து லூப் வழியா வெளியே எடுத்துக்கோங்க. இனி வந்து நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேடர் நாட் போட்டு முடிச்ச பின்னாடி அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைனுக்கு வந்து ரன்னிங் ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு பின்பக்கமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாட்டும் வந்து அடுத்த லைன்ல நம்ம நார்மல் நாட் தான் போடணும். நார்மல் நாட் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. இந்த லேடர் நாட் போட்டோம் பாருங்க, அதனுடைய ரைட் சைடுல மேல இருக்கிற ஒயர்ல தான் நம்ம அடுத்த நாட் போடணும். அதுல தான் வந்து நமக்கு நார்மல் நாட் வரும். அந்த இடத்துல இருந்து நாட் போட ஆரம்பிக்கலாம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு லைனும் வந்து நமக்கு கிராஸா வரும். அதனாலதான் வந்து இதுக்கு லேடர் நாட்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லைனும் போட்டு பினிஷ் பண்ணிடுங்க. மொத்தம் வந்து இந்த கோடிக்கு வந்து 11 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். பாருங்க, நல்லா ஹைட்டாவே கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு லைன் முடிவிலையும் லேடர் நாட் போட்டு நான் பினிஷ் பண்ணியிருக்கேன். இனி வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு எல்லா ஒயர்களையும் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோல தான் இன்செர்ட் பண்ணும். அப்பதான் ஒரு லைன் நமக்கு ஃபோல்ட் ஆகி கிடைக்கும். இந்த கூடையோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சஸ் இருக்குது. அகலம் வந்து 3 இன்ச்சஸ் இருக்குது. ஹைட் வந்து 4 இன்ச்சஸ் இருக்கு. நல்ல பெரிய சைஸ் கூடையவே வந்திருக்கு. இதுக்கு வந்து ஹேண்டில் போடலாம். நான் வந்து இதுக்கு 3 ஒயர் ஹேண்டில் தான் போடுறேன். உள்ள ஸ்டஃப் ஒயர் வச்சு போடல. அது எப்படி போடுறதுங்கிறது இப்ப பார்க்கலாம். நான் 3 ஒயர் வந்து 3 அடியில கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நீளத்துல பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு கலர்ல 15 நாட்ஸ் இருக்கு. ரெண்டு சைட்லயும் 3 நாட்ஸ் விட்டுட்டு தேர்ட் ரோல இருந்து போட ஆரம்பிக்கலாம். கிரீன் கலர் ஒயரை ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் வழியா வெளியே எடுத்துடலாம். இன்னொரு நாட் வழியா வெளியே எடுத்துட்டு இதை வந்து ஈக்குவலா வச்சுக்கலாம். 6 ஒயர் கிடைச்சிருக்கு இல்லையா, இதை வந்து ஈக்குவலா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்க 2 ஒயரை எக்ஸ் ஷேப்ல வச்சுட்டு அடுத்தடுத்த ஒயர்களை இந்த மாதிரி மேலே கீழே அப்படின்னு வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர்ல லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே 1வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு திரும்பவும் ரைட் சைடே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு இந்த மாதிரி மேலே கீழேன்னு வச்சு லெஃப்ட் சைடே திரும்ப வச்சிடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு வரணும். இதுதான் 3 ஒயர் ஹேண்டில். 3 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் வந்து ஆல்ரெடி பெரிய வீடியோவா போட்டிருக்கேன். நீங்க வந்து அதை பார்த்து கத்துக்கலாம். லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். இது மட்டும் இல்ல, வேற நிறைய விதமான ஹேண்டில்லாம் நான் வந்து போட கத்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் பிளேலிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஃபுல் லென்த்தும் போட்டு வாங்க.
லாஸ்ட்ல வந்து இவ்வளவு தூரம் நான் போட்டிருக்கேன். இதையும் சேம் இதே பிளேஸ்ல நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து இதை வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற பிளேஸ்ல 3 நாட்ஸ் வந்து விட்டுட்டு கீழே வந்து 3 லைன்ஸும் விட்டுட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. உள் பக்கமா நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்செர்ட் பண்ணுங்க. 2 ஒயரா சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. ஒயர் லென்த் வந்து எவ்வளோ இன்செர்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ லென்த்துக்கு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுல வந்து நான் நிறைய கலர்ஸ்லாம் போட்டிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.